ஹாய், இன்றைக்கி நான் வேர் பண்ணிக்கிற சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டான் சில்கில் ரொம்ப அழகாக வைர ஊசி பேட்டர்னில் நல்ல ஒரு பெரிய பார்டர், நல்ல ஒரு 2 இன்ச்சுக்கு பார்டர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு 2 இன்ச்சுக்கு பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே அவைலபிள் தான். ஆனால் நான் என்ன டீட்டெயில்னால், இப்போ இந்த கட்டான் சில்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் போட்டால் செம்ம கிராண்டாக ஆகிடும். இப்போ நான் வேர் பண்ணதே உங்களுக்கு தெரியும், செம்ம கிராண்ட் லுக் ஆகிடும் ஆரி ஒர்க்லாம். இந்த ஆரி ஒர்க் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நிறைய கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட வீடியோஸ் கேட்டாலுமே உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல் இதோட ஆரி ஒர்க், இது எல்லாமே உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் ஜர்ஜோசி எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான். ஆனால் இது பண்ணணும்னா 5000 ஆகும். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1350 தான் கொடுத்துட்ருக்கோம். பேக்லேயுமே ரொம்ப அழகாக ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு உங்கள் சைஸுக்கே கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி தான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. சில கலர்ஸ்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ப்ரீ புக்கிங் கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆரி ஒர்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கோட் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். சாரியோட கோடுமே கீழே கொடுத்துருப்பாங்க. அது வேணாலும் நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே இன்னும் நெக்ஸ்ட் டிசைன் வந்து நான் இன்னும் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு டிசைன். இப்போ தான் நம்ம பேஜில் ஆரி ஒர்க்குன்னு மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கோம். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங்காக ஃபேப்ரிக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். சாரி, ஃபேப்ரிக்குமே ரொம்ப ஒரு நல்ல ஃபேப்ரிக், லோக்கல் ஃபேப்ரிக்லாம் கிடையாது. நல்ல ஒரு ஃபேப்ரிக் தான். நான் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் தான் சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீவிங், அதாவது இந்த ஜர்ஜோதி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்லேயும் காட்டுறாங்க பாருங்கள். எல்லாமே ஃபினிஷிங்காக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு லைட் ஷாம்பு வாஷ் பண்ணி 2-3 தடவை போட்டதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள். அதுவும் இப்படி ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு ஒரு ஷாம்பு வச்சு சும்மா லைட்டாக விட்டு நிழலில் காய வச்சு எடுக்கலாம். ஆரி ஒர்க்லாம் அப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். மேக்ஸிமம் போட்டு குமிக்கக்கூடாது. அப்படியே போட்டு அந்த கொஞ்சம் வேர்வை ஸ்மெல் இல்லாமல் வெறும் கம்ஃபர்ட் கூட போட்டுட்டு நீங்கள் அப்படியே காய வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரும் ஆரி ஒர்க்லாம். ஆனால் திருப்பி போட்டு வாஷ் பண்ணணும். இப்படியே வாஷ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இதுவும் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.